السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الزكاة قنطرة الإسلام أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லர்களை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றனும் நிலவட்டுமாக. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு 4 வகையான வணக்கங்கள் என்பதாகும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனையும் ஜின்னையும் படைத்ததற்கான நோக்கத்தை பற்றி குர்ஆனிலே 51வது சூரானுடைய 56வது வசனத்திலே கூறுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த ஆயத், இந்த வசனம் பிரபலமாக நாம் எல்லாம் அறிந்த விஷயங்கள். இந்த ஆயத்து பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை படைத்ததனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால் அவனை வணங்குவதற்காக. இந்த உலகத்திலே எந்த மனிதர் எதை செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். அப்படி குறிக்கோள் இல்லாமல் ஒருவர் வாழ்கிறார்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையே அர்த்தமற்றது. இப்போ நம்ம பையன் இருக்கான், ஸ்கூலுக்கு அவன் பாட்டு போறான், அவன் பாட்டு வர்றான், படிப்புல கவனம் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவான்? அவன் முன்னேற்றத்துக்கு வருவானா? வரமாட்டான். ஒருத்தர் என்ன செய்யறாரு? வேலைக்கு போறாரு, நினைச்சா வேலைக்கு போவாரு, நினைச்சா வேலைக்கு போகாம படுத்துக்கிடுவாரு. அவர் முன்னேற்றத்துக்கு வருவாரா? வரமாட்டார். உலகத்திலே யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு லட்சியத்தோடு, ஒரு குறிக்கோளோடு பயணிக்கிற நேரத்திலே தான் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வர முடிகின்றது. அதுபோன்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்ததற்கு ஒரு உயர்ந்த லட்சியம் என்பது இருக்கிறது. அது என்ன லட்சியம்? அவனை வணங்குவதுதான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற மற்ற காரியங்கள் என்பது அது நம்முடைய தேவைக்காக செய்கின்றோம். தேவைக்காக செய்வதை மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் அது குறிக்கோளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. இப்ப பையன் ஸ்கூலுக்கு போறான், என்ன செய்வான்? விளையாடக்கூடிய நேரத்தில் விளையாடுறான், தப்பு இல்லை. ஆனா எப்போதுமே விளையாடுகிட்டு இருக்கான், கல்வியிலே கவனம் இல்லை, எப்ப பார்த்தாலும் விளையாட்டுல இருக்கான். அப்ப நம்ம அதை ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ல.
அது மாதிரித்தான் இந்த உலகத்திலே சில அடிப்படை தேவைகளை நாம் நிறைவு செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. நாம் இந்த உலகத்திலே சம்பாதிப்பதற்கு, திருமணம் செய்வதற்காக இது போன்ற காரியங்கள் என்பது என்ன செய்கிறது? நம்முடைய உணவின் தேவை, உடையின் தேவை, இருப்பிடத்தின் தேவை, இது மாதிரி இந்த உலகம் சார்ந்த விஷயத்தை நாம் தேடிக்கொள்வதற்கும் அதை நிறைவு செய்வதற்கும் அல்லாஹ் ரசூல் சில வழிகாட்டுதலை காண்பித்திருக்கிறார்கள். அது நம்முடைய தேவைகள், அவ்வளவுதான். ஆனால் அதே நேரத்திலே மனிதனும் படைக்கப்பட்டதற்கான அடிப்படை நோக்கம் என்ன? அவனை வணங்குவதற்காகத்தான். சரி, அந்த வணக்கத்துக்கு அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், 4 வகையான வணக்கத்தை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். வணக்கம் செய்வதற்கு 4 வகையான வணக்கங்களை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கி இருக்கின்றான். நம்ம வணக்கம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வணக்கம்னா பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இதுதான் வணக்கம், அவ்வளவுதான், வேற என்பா. ஆனால் இந்த வணக்கத்தை அறிஞர் பெருமக்கள் 4 வகையாக கூறுகிறார்கள். இந்த வணக்கம் தான், ஆனால் 4 வகையாக கூறுகிறார்கள். ஒன்று இபாதத்தே கல்வி, உள ரீதியான வணக்கங்கள், மன ரீதியான வணக்கங்கள், இதை மார்க்கம் கூறுகின்றது. இரண்டாவதாக இபாதத்தே கௌலி, வார்த்தை ரீதியாக, சொல் ரீதியான வணக்கத்தை மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. மூணாவதாக இபாதத்தே பதனி, உடல் ரீதியான வணக்கத்தை கடமையாக்கி இருக்கிறது. நாலாவதாக இபாதத்தை மாலி, பொருள் ரீதியான வணக்கத்தை மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், கடமைகள் 2 வகையா இருக்கிறது. ஹுகூக்குல்லா, ஹுகூக்குல் இபாத். அது என்ன அப்படின்னா, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை இருப்பதாக போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அறிஞர் பெருமக்கள் என்ன செய்யறாங்க? 3 வகையா சொன்னாங்க. ஒன்னு என்ன செய்யறது? உடல் சார்ந்தது, இரண்டாவது பொருள் சார்ந்தது, மூணாவதாக பொருளும் உடலும் சார்ந்தது என்பதாக. நான் இப்போது சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், அறிஞர் பெருமக்கள் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு கண்ணோட்டத்திலே ஆய்வு செய்கிறார்கள். அப்ப முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன ரீதியான வணக்கம். இந்த 4 விஷயத்திலேயுமே ஃபர்லும் இருக்கிறது, நஃபிலும் இருக்கின்றது. ஃபர்லுன்னா அடிப்படை கடமையும் இருக்கின்றது, உபரியான வணக்கங்களும் இருக்கின்றது. உதாரணமாக கொஞ்சம் நல்லா தெளிவா கேளுங்க. இபாதத்தை கல்வி, உள ரீதியான வணக்கம் எப்படின்னா, இதுல ஃபர்ல் என்னண்டா, அல்லாஹ்வை நம்புவது என்பது ஃபர்லான கடமை. அல்லாஹ்வை நம்புவது என்பது ஃபர்லான கடமை. அதே நேரத்திலே அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது, அதை என்ன செய்து வெளிப்படுத்துவது, நாவின் மூலமாக சொல்வது என்பது நாவு ரீதியான ஃபர்லான கடமை. அதை உடலாலும் பொருளாலும் அந்த கடமைகளை நிறைவேற்றுவது என்பது உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த ஃபர்லான கடமை. ஏன்னா ஈமான்டாவே 3 விஷயங்கள் இருக்கணும். ஈமான்ல 3 விஷயங்கள்: தஸ்தீக்கும் பில் கல்வி, இக்ராரும் பில் லிசானி, அமலும் பில் அர்கான். அல்லாஹ்வை மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஒருவன் என்று வாயினால் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் என்ன செய்ய? நிறைவேற்ற வேண்டும். உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த கடமைகள் நிறைவேற்ற வேண்டும். இந்த 3ம் இருந்தால்தான் அவன் முழுமையான மூமினாக கருதப்படுகின்றான். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் ஒருவன் என்று மன ரீதியாக நம்புவது இது உள ரீதியான ஃபர்லான கடமை. எல்லா நிலையிலும் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், நான் அல்லாஹ்வுடைய அடிமைதான் என்பதாக நம்பக்கூடியது என்பது உள்ளத்தின் ஃபர்லாக இருக்கின்றது. நாவின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வது நாவினுடைய ஃபர்லான கடமை, சொல் ரீதியான ஃபர்லான கடமை. மூன்றாவதாக எழுதுகிறார்கள், அல்லாஹ் கடமையாக்கிய உடல் ரீதியான வணக்கத்தை நிறைவேற்றுதல். உடல் ரீதியான வணக்கம்னா என்ன? தொழுகை, நோன்பு போன்ற கடமைகள் நிறைவேற்றுதல். இது ஃபர்லான கடமை, உடல் ரீதியான ஃபர்லான கடமை. நாலாவதாக பொருள் ரீதியான கடமை, ஃபர்லான கடமை அப்படின்னா பொருள் ரீதியான ஃபர்லான கடமையும் இருக்கிறது, உபரியான கடமைகளும் இருக்கின்றது. பொருள் ரீதியான என்ன கடமை இருக்கு அப்படின்னா, இதைத்தான் சொல்றாங்க, பொருள் ரீதியாக 7 வகையான கடமைகளை மார்க்கம் கூறுகின்றது. இதெல்லாம் உங்களுக்கு நான் பேச போறேன்.
பொருள் ரீதியாக 7 வகையான வணக்கங்களையும் மார்க்கம் கடமையாக்கி இருக்கின்றது. என்ன கடமை? முதலாவதாக ஜக்காத்தின் கடமை. ஜக்காத்தின் கடமைனா என்ன? வருஷத்துக்கு ஒரு தடவை, நான் சென்ற வாரம் உங்களுக்கு சொன்னது மாதிரி, யாருக்கு அந்த ஜக்காத்து கடமையாகக்கூடிய அல்லது அதை நிறைவேற்றக்கூடிய நிபந்தனைகள் இருக்கின்றதோ அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய சொத்தை கணக்கு பார்த்து குறிப்பிட்ட நாளையிலே குறிப்பிட்ட மனிதர்களுக்கு கொடுப்பது பேரு ஜக்காத்துங்கிறது. ஜக்காத்துங்கிறது என்ன செய்யணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டும். அதை எடுத்து வைத்து தாமதமாக கொடுக்கல, அது தப்பு இல்லை. ஆனா ஜக்காத் என்பது என்ன? வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்க. நல்லா விளங்கிக்கிங்க, வருஷந்தோறும் கொடுக்கணும். சில பேர் அப்படி கேட்கிறாங்க, ஏன்னா போன வருஷம் கொடுத்ததுக்கு இந்த வருஷம் கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டும். ஜக்காத் என்பது ஆண்டுதோறும் கொடுக்கின்ற ஒரு வணக்கம். அதே மாதிரி ஜக்காத்தை பொறுத்தவரை சில விஷயத்தை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், பணம், இது போன்ற அசையும் சொத்துக்களாக இருந்தால் அசலையும் கணக்கு பார்க்கணும், லாபத்தையும் கணக்கு பார்க்கணும். இன்னைக்கு அதனுடைய ரேட் என்ன இருக்கிறதோ அதுக்கு கணக்கு பார்க்கணும். கோல்டாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், இடத்தில் இருக்கக்கூடிய முதலீடுகளாக இருக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு இருக்கின்றதோ அதை பார்த்து மொத்தத்துக்கு பார்க்கணும். மொத்தத்தை பார்த்து கடனை போக நீங்க கொடுக்கணும். ஆனால் அசையாத சொத்துக்களாக இருந்தால் அதிலே வரக்கூடிய லாபத்துக்கு மட்டும்தான் ஜக்காத்து கடமையாகுமே தவிர அசலுக்கு கடமையாகாது. நீங்க வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, குடோன்கள் வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு ஜக்காத்து கடமையாகும், அசல் சொத்துக்கு கடமையாகாது. அந்த வருமானம் என்பது நீங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் போன வாரத்துல, அந்த வருமானம் என்பது எவ்வளவு கடைசியில இருக்கின்றோ அதுக்குத்தான் கடமையாகுமே தவிர நீங்க மாசம் எவ்வளவுக்கு வாடகை விட்டுறீங்களோ அந்த வாடகையை மொத்தமா கணக்கு பண்ணுங்கிற தேவையில்லை. செலவு போக இடத்துல இருக்குமானால் கடமையாகும். செலவு பண்ணி முடிச்சிட்டீங்க. சில பேர் வாடகை வாங்கிக்கிறா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வேற உங்களுக்கு எந்த தொழிலும் இல்லை, வாடகை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன வரவுக்கு செலவு சரியா இருக்குமானால் ஜக்காத்து கடமையாகாது. ஜக்காத் என்ற கடமை இருக்குது இல்லையா, அது என்ன செய்யறது? முதலாவது கடமை. இது பொருள் ரீதியான கடமைகளை 7 கடமைகளை மார்க்கம் கூறுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, ஜக்காத் என்பது முதலாவது கடமை, ஃபர்தான கடமை. அது வருஷந்தோறும் கொடுக்கணும். வருஷம் கொடுக்கணுமா? வருஷந்தோறும் கொடுக்க வேண்டும். அந்த வருஷம் கொடுக்க நேரத்திலே வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் கூறுகின்றதோ அவங்களுக்கு தான் கொடுக்கணுமே தவிர நம்ம சௌரியத்துக்கு தான் கொடுக்கக்கூடாது. ஜக்காத்தை பொறுத்தவரை காபிர்களுக்கு கொடுக்க கூடாது. நம்முடைய சதக்காக்கள் வேணுமானா காபிர்களுக்கு கொடுக்கலாமே தவிர ஜக்காத்தை காபிர்களுக்கு கொடுக்க கூடாது. ஜக்காத்தை வந்துட்டு அது மாதிரி நம்முடைய பெற்றோர்களுக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நாம் கொடுக்க கூடாது. யாரை பராமரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோமோ அவங்களுக்கு அந்த ஜக்காத்தை கொடுக்க முடியாது. அது மாதிரி ஜக்காத்தை கொடுக்க நேரத்திலே யாருக்கு ஜக்காத்து கடமையாக இருக்கின்றதோ அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஜக்காத்தை கொடுக்கிற நேரத்திலே கொஞ்சம் கவனம் வேண்டும். இடத்துல ஒருத்தவங்க கேட்டாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, அதுல எங்க சொந்தத்துல ஒருத்தவங்க சிரமப்படுறாங்க, ஜக்காத்து காசு கொடுக்கலாமா? கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட 10.25 பவுன் நகை இருக்காங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும். ஏன்னா வாழ்க்கையில எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, ஆனா எல்லாத்துலயும் 11 பவுன் நகை இருக்கதான் செய்யுது. அதனால என்ன செய்யறது? அவங்க கஷ்டப்படுறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்க முடியாது. அதனால ஜக்காத்தை கொடுக்கிற நேரத்தில் அவங்களுக்கு அதை வாங்குவதற்கு தகுதி இருக்கின்றா என்பதாக நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் ஜக்காத்தை பொறுத்தவரை இங்க ஜக்காத் என்பதாக நீங்கள் சொல்லித்தான் கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை பொறுத்தவரை மதரசாக்களுக்கு நீங்கள் கொடுத்தால் விலகிக் கொள்ளுங்கள், ஜக்காத்து பணம் சொல்லி கொடுங்க. ஏன் சொல்றோம் அப்படிங்கன்னா, ஜக்காத்தை பொறுத்தவரை மதரசாக்களுடைய மாணவருடைய உணவு தேவைக்கு பயன்படுத்தலாம். நீங்க பாட்டு பொதுவாக கொடுத்தீங்கன்னா அவங்க போய் கட்டடத்தில் கட்டினார்கள் என்று சொன்னால் கடமை நிறைவேறாது. பள்ளிவாசல் கட்டுவதற்கோ அதே மாதிரி மதரசாக்கள் கட்டுவதற்கோ ஜக்காத்துடைய காசை கொடுக்க முடியாது என்று சொன்னால் இது மனிதர்களுக்கு, ஏழைகளுக்கு உரித்தானது. கட்டிடங்கள் கட்டுகிற நேரத்தில் என்ன செய்து கூடாது. அதனால ஜக்காத்தை பொறுத்தவரை யாருமே நோன்பு கஞ்சிக்கோ சகனுடைய விஷயத்துக்கு இஃப்தாருடைய காரியத்துக்கு கொடுக்கவே கூடாது. நம்ம கடந்த வருஷங்கள் நம்ம சொல்லி இருக்கோம். ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டா, அதுல செல்வந்தர்களும் ஏழைகளும் 2 பேருமே கலந்து கொள்கிற காரணத்தினால் சகருக்கோ இஃப்தாருக்கோ கொடுக்க கூடாது.
ஏன்னா அது யாருக்கு கொடுக்குங்கிற அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லியிருக்கான். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். குர்ஆன்ல வந்து சூரத்து தௌபா 9வது சூராவுடைய 60வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், 8 பேருக்கு தான் அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலின அலைஹா வல் முஅல்லகத்தி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன ஃபீ ஸபீலில்லாஹ் வ பிஸ் ஸபீல் ஃபரீதத்தன் மினல்லாஹ். கொடுக்கிறது 8 பேருக்கு தான் கொடுக்கணும். ஒன்று லில் ஃபுகராஇ வல் மசாகின். ஃபுகரா என்ன, மிஸ்கின்னா யாருண்டா? ஃபுகரான்னா யாருண்டா? அவன் ஏழை. எந்த ஏழைன்னு சொன்னா ஜக்காத்து கடமையாகாத ஏழை. ஆனா அன்னன்னைக்கு சாப்பாடு கஷ்டப்படுறான்னா அவன் கஷ்டப்படல, அன்னன்னைக்கு அவன் சாப்பிடுவான். அன்றாட தேவைகளுக்கு அவனுக்கு பணம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பொருள் இல்லை என்றால் அவனை ஃபக்கீர் என்பதாக சொல்லப்படுகிறது. அவனுக்கு கொடுக்கலாம். மிஸ்கீன்னா யாருன்னு சொன்னா அன்னைக்கு தேவைக்கே அவனிடத்தில் எதுவும் இல்லாதவன் மிஸ்கீன் என்பதாக சொல்லப்படும். அவனுக்கு கொடுக்கலாம். மூணாவதாக அல்லாஹு தஆலா சொல்வான், வல் ஆமிலின அலைஹா. அந்த ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவரை கொடுக்கலாம். அந்த காலத்துல செய்வாங்கன்னா பைத்துல் மாலுக்கு வசூல் செய்வதற்கு ஒரு ஆளை போடுவாங்க. அந்த காலத்துல வசூல் செய்வதற்காக ஆளுகள் நியமனம் செய்வார்கள். நியமனம் செய்து அந்த வசூல் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா அதே நேரத்தில் அவங்க ஜக்காத்துக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவுக்கு வசதியா இருக்கக்கூடாது, கொடுக்கலாம். நாலாவதாக அல்லாஹ் சொல்லுவோம், அவர்கள் முஅல்லகத்தி குலூபுஹும் அப்படின்னா புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தினால் எல்லாவற்றையும் இழந்து வந்தார்கள் என்றால். இதுல பூரான என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கக்கூடாது. அது வந்து ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவராக இருந்தாலும் சரி. புதிதாக இஸ்லாத்துக்கு வருகிறார், இவர் இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தினால் எல்லாவற்றையும் இழந்து வந்து இருக்கிறார். ஏன்னா முஹாஜிர்கள் அப்படித்தானே வந்தாங்க, எல்லாவற்றையும் இழந்து விட்டு என்ன செய்தார், உடுத்திய உடையோடு வந்தாங்க. அப்ப அல்லாஹ் கூறுகிறார், முதல் இஸ்லாத்துக்கு ஒருத்தர் புதிதாக வருகிறார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்திருந்தால் அவங்களுக்கு ஜக்காத் காசை கொடுக்கலாம். வஃபிர் ரிகாப் என்று சொன்னால் அந்த காலத்திலே மனிதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், அந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்காக கொடுக்கலாம். ஒரு காரிமின் கடனாளிகளுக்கு கொடுக்கலாம். கடன்காரன் என்று சொன்னால் அவன் நியாயமான விஷயத்துக்காக அவனை கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்காக அவனை கொடுக்கலாம். சரி, அடுத்த அல்லாஹ்வுடைய வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக என்ன செய்யறாங்க, போராடுகிறார்கள், போருக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு அதை கொடுக்கலாம். வபினி சபீல் என்று சொன்னால் ஒருவர் சொந்த ஊரிலே வசதியானவராக இருக்கின்றார், வரக்கூடிய வழியிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டு நிர்கதியாக நிற்கிறார் என்று சொன்னால் இவருக்கு ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம் என்பதாக இருவரும் கேளுகிறார்கள். அப்ப பொருள் ரீதியான வணக்கத்திலே ஜக்காத்தை பொறுத்தவரை நீங்கள் நன்றாக விலகிக் கொள்ளுங்கள். நிறைய சட்டங்கள் இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கணக்கு பார்த்துத்தான் கொடுக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒரு தடவை வருடந்தோறும் கொடுக்கணும். கணக்கை பார்த்து அதில் எத்தனை சதவீதம் வருகின்றது அதையும் பார்த்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். இது ஜக்காத்துடைய கடமை. இரண்டாவதாக நேரம் ஆயிடுச்சு. இரண்டாவது என்ன, சதக்கா. சதக்கா என்று சொன்னால் எல்லா காலத்திலேயுமே யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். சதக்கா என்பது பொது தர்மம். பொருள் ரீதியாக என்ன செய்யறது, 7 கடமைகளை மார்க்கம் கூறுகிறது. இரண்டாவது என்ன, சதக்கா. தான தர்மங்கள் எல்லா காலத்திலுமே செய்யுங்கள். இன்னும் சொல்ல போனா நான் கூட உங்களுக்கு சொல்லுவேன், தினந்தோறும் உங்களால் என்ன முடியுமோ அதை சதக்கா செய்து கொண்டே இருங்கள். தினந்தோறும் காலையில் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் 2 வானவர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். ஒருவர் துஆ செய்ய இன்னொருவர் ஆமீன் கூறுகின்றார். என்ன துஆ செய்றாங்க, அல்லாஹ் மாத்தி லில் முன்ஃபிகி ஹல்ஃபா, யா அல்லாஹ் இன்று யார் தர்மம் செய்தார்களோ அவருக்கு சிறந்த பலனை கொடு என்று ஒரு மலக்கு துஆ செய்கின்றார், இன்னொருவர் ஆமீன் கூறுகின்றார். அடுத்து இந்த மலக்கு துஆ செய்கிறார், அல்லாஹ் மாத்தி லில் மும்சிகி தல்ஃபா, எவர் தான தர்மங்கள் செய்யவில்லையோ தடுத்து கொண்டாரோ அவருக்கு அழிவை கொடு, நஷ்டத்தை கொடு என்பதாக சொல்லி இன்னொரு வழக்கு பத்துவா செய்கின்றார், அவர் ஆமீன் கூறுகின்றார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க அப்படின்னா தினந்தோறும் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். இரண்டாவது. மூன்றாவதாக என்ன சொல்றாங்க, சதக்கத்துல் ஃபித்ர். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது
பெருநாள் அன்று காலையிலே கொடுக்கின்ற ஒரு தர்மம். அதே நேரத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் கொடுக்கலாமா என்று சொன்னால் கொடுக்கலாம். அதற்கு அப்துல்லா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருநாட்களுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் கொடுத்தார் என்ற ஹதீஸிலே வருகின்றது. அதனால கொடுக்கலாமா என்று சொன்னால் கொடுக்கலாம். சதக்கத்துல் ஃபித்ர்னா என்ன? பெருநாள் அன்றைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தர்மம். அல்ல மற்ற காலத்தில் நீங்கள் கொடுத்தால் சதக்கத்துல் ஃபித்ராக ஆகாது. சதக்கத்துல் ஃபித்ர் என்பது பெருநாள் அன்று காலையிலே கொடுக்க வேண்டும். அதை முன்கூட்டியே கொடுக்கலாமா என்று சொன்னால் முன்கூட்டியே கொடுப்பது சிறப்பிற்குரியது. ஏன் என்று சொன்னால் அதன் மூலமாக ஏழைகள் தங்களுடைய தேவை நிறைவு செய்து கொள்வார் என்பதற்காக வேண்டி முன்கூட்டியே கொடுப்பது சிறப்பிற்குரியது. எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா ஜமாஅத் உலமாவுடைய அறிவிப்பின்படி 90 ரூபாயாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல கூடுதலாக நீங்கள் கொடுத்தால் கொடுக்கலாம். 90 ரூபாயாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் 100 ரூபாயாகவோ அதுக்கு மேல் 100 ரூபாய் கொடுக்கலாம். சரி, இதற்கு என்ன செய்யணும்? சதக்கத்துல் ஃபித்ர். இந்த சதக்கத்துல் ஃபித்ர் நான் ஏன் உங்களுக்கு இந்த வாரத்தில் சொல்றேன் அப்படின்னா, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பெருநாளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால அன்னைக்கு நம்ம சொல்ல முடியாததற்காக இந்த தலைப்பின் கூடத்தில் நான் சொல்கிறேன். சதக்கத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சதக்கத்துல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுங்கள். அன்றைக்கு உங்களால் அந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க முடியும் என்று சொன்னால் கொடுங்கள். சதக்கத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமையாக அப்படின்னா, ஜக்காத்து கடமையாக கூடிய மக்களுக்கு தான் அது கடமையாகின்றது. மற்றவர்கள் நிறைவேற்றுவது சிறப்பிற்குரியது. சதக்கத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமையான? ஜக்காத்து கடமை யாருக்கு கடமையோ அவங்க சதக்கத்துல் ஃபித்ர் கடமை. ஆனா அதே நேரத்தில் என்ன செய்யற அப்படின்னா, எல்லோரும் கொடுக்கலாமா என்று சொன்னால் கொடுப்பது சிறப்பிற்குரியது. அந்த சதக்கத்துல் ஃபித்ரை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக என்ன ஏற்படுகிறது? பெருமானார் சொல்வாங்க, ஜக்காத்துல் ஃபித்ரி துஹரத்துல் ஸாயிமின் மினல் லஹவி வர்ரஃபஸி வதோமத்துல் மசாகீன். சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த நோன்பிலே ஏற்பட்ட குறைகள் என்ன செய்கிறது? மன்னிக்கப்படுகிறது, நிவர்த்தி செய்யப்படுகின்றது. அது அன்றைய தினம் ஏழைகளுக்கு உணவாக இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரெண்டு விஷயத்தை, ரெண்டு சிறப்பை பெருமானார் சொன்னார். அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, சதக்கத்துல் ஃபித்ரை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக 4 பயன்கள் உங்களுக்கு இருக்கின்றது. என்ன 4 பயன் இருக்கிறது? பெருமானார் 2 விஷயத்தை சொல்றாங்க. இந்த 2 விஷயத்தை அறிஞர் பெருமக்கள் 4ஆக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பெருமானார் என்ன சொல்றாங்க? அது நோன்பாளியை சுத்தப்படுத்துகிறது, நோன்பிலே ஏற்பட்ட குறைகளை சுத்தப்படுத்துகிற அவருடைய சொல்லால் செயலால் நோன்பை பாழாக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருந்தால் இதன் மூலமாக என்ன செய்து தூய்மைப்படுத்தப்படுகிறது என்பதாக பெருமானார் சொல்றாங்க. இப்ப நோன்பு வச்சிருக்காரு, அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறாரு, அது கோபத்தில் கெட்ட வார்த்தையை சொல்லிட்டாரு. ஏன்னா கெட்ட வார்த்தைங்கிறது இருக்கு, அதை பேசி பேசி சகஜமாகி போய் ஆட்டோமேட்டிக்கா தன்னால வந்துடும். சின்ன பையன் ஒரு சிறு வயசுல பையன் கூட கெட்ட வார்த்தையை சகஜமாக பேசுவதை காண்கின்றோம். இதே மாதிரி நோன்பு வைத்திருந்த நிலைமையில அவன் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் என்ன செய்யறான்? ஒரு கெட்ட வார்த்தையில பேசிவிட்டால், அடுத்தவளை குறை பேசிவிட்டால் இதன் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதுக்காக இப்படி அர்த்தம் இல்லை, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சதக்கத்தை கொடுக்கலாம் என்று அர்த்தம் அல்ல. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்டிருந்தால் அந்த நோன்பின் குறைகள் என்ன செய்யறது? மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி இது கொடுக்கப்படுகிறது. அதான் அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க அப்படின்னா, இதை நீங்கள் கொடுத்தால் பெருமானார் சொல்றாங்கள தூய்மைப்படுத்தப்படுகிறது என்பதாக 2 வகையான தூய்மை கிடைக்கிறது. என்ன தூய்மை கிடைக்கிறது? தத்தஹீரும் மாவு சாயிமி பாதான் தத்தஹுர ஜஸதுஹு பிஸௌமி. நோன்பின் மூலமாக எப்படி அவருடைய உடல் தூய்மையாகின்றதோ அதே மாதிரி இந்த சதக்கத்துல் ஃபித்ரின் மூலமாக அந்த நோன்பாளியுடைய செல்வம் தூய்மையாகுவதாக கூறுகிறார்கள். நோன்பு அப்படின்னா அவருடைய தூய்மையாக உடல் ரீதியாக தூய்மையாகிறது மாதிரி சதக்கத்துல் ஃபித்ரின் மூலமாக அவருடைய செல்வம் தூய்மையாகிறது. ஒன்று. அது 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானார் சொன்னது மாதிரி அந்த நோன்பாளியுடைய நோன்பின் காலத்தில் ஏற்பட்ட குறைகள் என்ன செய்யறது? நிவர்த்தி செய்யப்பட்டு அவரை தூய்மையாக்குவதாக பெருமானார் சொல்லுவாங்க. அப்ப 2வது பெருமானார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஏழைகளுக்கு உணவுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஏழைகளுக்கு உணவு என்று சொன்னால் அறிஞர்கள் 2 விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இகனாஉல் ஃபுகரா லில் சுவாரிகி ஹாதல் யௌமில் அதீம். இந்த கண்ணியமான நாளையிலே ஒரு ஏழைகள் அடுத்தவரிடத்திலே கையேந்தக்கூடிய இழி நிலையை விட்டும் அவரை பாதுகாக்கப்படுகிறார். ஏன்னா அன்னைக்கு தேவையான நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவர் போய் அடுத்த அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணியமான நாளையில ஒரு அடுத்தவருடைய வாசல போய் கையேந்த மாட்டார் இல்லையா? சில பேருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, அதை பத்தி நம்ம பேச்சில்லை. நீங்க என்னதான் நீங்க கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாது, அவன்கிட்ட எவ்வளவுதான் இருந்தாலும் பத்தாது. ஏன்னா பெருமானார் சொல்லுவாங்க, மன் ஃபத்தஹ பாப சுவால் ஃபத்தஹல்லாஹு பாபல் ஃபக்ர்.
யார் அடுத்தவிடத்திலே கையேந்தக்கூடிய வாசலை திறந்து விட்டானோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு வறுமையின் வாசலை திறந்து விடுவான். நீங்க வாங்கி திங்கணும்னு ஆசைப்பட்டதை வாங்கி தின்னுக்கிட்டே தான் இருப்பானே தவிர அதை விட்டா வெளியே கூட வரமாட்டான். சொந்தமா வீடு வாசல் தான் இருக்கும், ஆனா வசூல் பண்ணிட்டே தான் இருப்பான். இதுல ஆலிம்கள் கூட விதிவிலக்கல்ல. சரி விடுங்க. அவ என்ன சொல்றான் அப்படின்னா, எதனா ஒரு ஃபக்கரா அந்த நாளையில என்ன செய்வோம், ஏழைகள் அந்த நாளையிலே பொறுத்தவரை ஏழைகள் என்ன செய்யறத்திலே கையேந்தக்கூடிய இழிநிலை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகின்றார். இரண்டாவதாக என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுஹாலுல் ஃபர்ஹி வ சுரூரி அலைஹிம் ஃபி ஹாதில் யௌமில் லதி யஃப்ரஹு ஃபீஹில் முஸ்லிமூன ஜமீஆ. எல்லா முஸ்லிம்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளையிலே அவருடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே மகிழ்ச்சியை சேர்க்கின்ற காரணத்தினால் சதகத்துல் ஃபித்ர் என்பது என்ன செய்கிறது, ஒன்று நம்முடைய நோன்பின் குறைகள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இரண்டாவதாக அது ஏழைகளுக்கு உணவாக இருப்பதாக பெருமானார் சொல்வாங்க. இது இரண்டாவது. மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று ஜக்காத்துடைய கடமை, இரண்டாவது சதக்காத்தல், எல்லா காலத்திலும் என்ன முடியும் அதை செய்யுங்க. மூன்றாவதாக சதகத்துல் ஃபித்ர், நான்காவதாக குர்பானியின் கடமை. பொருள் ரீதியாக குர்பானியின் கடமை. குர்பானி யாருக்கு கடமையாக இருக்கிறதோ அவர் குர்பானியுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும். இது பொருள் ரீதியான வணக்கம். ஐந்தாவதாக என்றால் அக்கீகாவுடைய கடமை. குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, குழந்தை பிறந்த ஒரு 7வது நாளையிலே ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகளும் பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடும் கொடுப்பது பொருள் ரீதியான வணக்கமாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு செய்கிற நன்றி கடன், குழந்தையுடைய பாதுகாப்புக்காக செய்கின்றோம். இது அக்கீகாவை பொறுத்தவரை 7வது நாளிலே கொடுத்தோம் என்று சொன்னால் 2 சுன்னத்து நிறைவேறும். ஒன்று அக்கீகாவின் கடமை நிறைவேறும், 7வது நாள் கொடுப்பது என்பது ஒரு சுன்னத்தை நிறைவேறும். ஒருவேளை 7வது நாள் அவரால் கொடுக்க முடியல, 7ஆம் நாள் கொடுக்க முடியல, ஏன்னா அவர்கிட்ட வசதி இருக்கு. இன்னொரு விஷயத்தை விளைவிக்க வசதி இருந்தா தான் கடமையாகும். சில பேர் கேட்பாங்க, என்ன ஹஸ்ரத் ஏற்கனவே நாங்க வந்துட்டு சிரமத்தில் இருக்கோம், ஆபரேஷன் வேற பண்ணியிருக்கு, என்ன செய்யறது? மார்க்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எது முடியுமோ அது மட்டும்தான் கடமை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. சக்திக்கு மீறிய ஒரு வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக்குறது அல்ல. உங்களால வந்துட்டு ஆடு வாங்கி சிறசை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை என்றால் தேவையில்லை. ஆனா என்ன செய்யல அப்படின்னா, உங்களால வந்து ஒரு கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நிறைவு செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் எந்த காலத்திலுமே வட்டிக்கு வாங்கி கொடுத்து விடாதீர்கள், வட்டிக்கு வாங்கி கொடுக்காதீங்க. ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை பொறுத்தவரை அது ஹலாலாக இருக்க வேண்டும். பெருமானார் சொல்வாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் வலா யக்பலு இல்லா தய்யிப். அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், தூய்மையை தவிர அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹராமான பொருளை கொண்டு என்ன செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான பொருளை கொண்டு செஞ்சால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒருத்தர் திருடிட்டு வந்து என்ன செய்யறான், திருடி வந்து என்ன செய்வான், கைது செய்யப்பட்டார். அவங்க இமாம்கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டான். இமாம் கேட்டாங்க, ஏப்பா திருடின? அவன் சொன்னா, நான் வந்து திருடினேன், அதுல ஒரு பகுதியை நான் சதக்கா செஞ்சுட்டேன். நான் திருடினேன், அது என்ன செய்ய திருடினால வந்து என்ன செஞ்சேன், திருடினால சதக்கா செஞ்சுட்டேன். அதனால வந்துட்டு திருடினருக்கு ஒரு பாவம் போச்சா அப்படின்னா சதக்காவுக்கு 9 நன்மை எனக்கு கிடைக்கும்ல. புரியுதா உங்களுக்கு? 1 செஞ்சா 10 நன்மை. நான் திருடின வாஸ்தவம் தாங்க, ஆனா திருடிட்டு என்ன செய்ய சதக்கா செஞ்சேன், திருடினப்பதான் சதக்கா செஞ்சேன், அது என்ன செய்ய ஒரு பாவம் தான், எனக்கு 9 நன்மை கிடைக்கும் அப்படின்னு இமாம் சொன்னாங்களா. அது வாஸ்தவம் தான்டா. இன்னல்லாஹ தய்யிபு வலா யக்பலு இல்லா தய்யிப். நீ சொல்றதா வாஸ்தவம் தான், ஆனால் இது ஹராமாக இருக்கு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏற்றுக்கொண்டா தானே அவனுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. அப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா, எந்த கடமை நாம் நிறைவேற்றினாலும் வட்டிக்கு வாங்கி அந்த கடமை நிறைவேற்றணுமா? தேவையில்லை. கடமை வாங்கி அந்த கடமை நிறைவேற்றினால் அந்த கடனை இலகுவாக அடைக்க முடிந்தால் தான் உங்களுக்கு கடமையை தவிர இல்லைன்னா கடமை இல்லை. அதுக்காக அந்த கடமையை வேறொரு புறக்கணிக்க செய்யாதீங்க. அதற்கு சொல்லிட்டாரு, இன்னும் அக்கீக்கா கொடுக்கணும் தேவையில்லை அப்படிங்கிறதும் அல்ல. பயானிகள் தெளிவாகவே கேளுங்க, விளக்குதுன்னா கேட்குங்க. ஏன்னா எனக்கு டைம் கம்மியா இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடா தான் நான் பேசுறேன். சில பேர் சொல்லாது நல்லா சொல்றீங்க, வேகமா சொல்றீங்க என்பதா, ஏன்னா இதுக்கு மேல பொறுமையா பேசுற அப்படின்னு கேட்டா 1 மணி நேரம் ஆகி போயிடும். சரி, அக்கீக்காவை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த கறியை பெற்றோர் சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கிறது. நம்ம அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதாவது உங்களுக்கு நீங்க அப்படியே ஏதாவது கொடுக்க நினைச்சு கொடுக்கறீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா மக்கள் என்ன விளங்குறாங்கன்னா, அக்கீக்காவுடைய கறியை சாப்பிடக்கூடாது, பெற்றோர் சாப்பிடக்கூடாது கருதுகிறார்கள். அது என்ன நினைக்கிறாங்க, என்ன சொத்து பிள்ளைக்காக கொடுத்து இதை போய் நம்ம எப்படியாச்சும் சாப்பிடுறது,
ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், அது பீடையை நீக்குவதற்காக கொடுக்கப்படுவது அல்ல. அது கொடுப்பதன் மூலமாக முசீபத் நீங்குகிறது என்பது வேறு, முசீபத்தை நீக்குவதற்காக கொடுப்பது என்பது வேறு. அக்கீகா என்பது ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம். அல்லாஹ் நமக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்ற நன்றி கடனுக்காக, அந்த குழந்தை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கொடுப்பது. அதனால் அந்த பெற்றோர்கள் அக்கீகாவுடைய கறியை சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கிறது. அப்ப 7ஆம் நாள் கொடுத்தீங்கன்னா 2 கடமை நிறைவேறும். ஆனால் அன்னைக்கு கொடுக்க முடியல அப்படின்னா பிறகு எப்போது வேண்டாலும் கொடுத்தால் அக்கீகாவுடைய கடமையை கொடுக்கலாம். என்ன 7ஆம் நாள் கொடுக்கவில்லை என்ற சுன்னத்தை விடுபடுமே தவிர எந்த காலத்தில் கொடுத்தாலும் உங்களுக்கு அக்கீகா தான். இப்ப ஆம்பளை பெண்ணுக்கு 2 ஆடு கொடுக்கணும். உங்களுக்கு இப்போதைக்கு நீங்க ஒரு ஆடு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, இன்னொரு தடவை ஒரு ஆடு கொடுக்கலாம் தப்பு இல்லை. அதே மாதிரி நீங்க நினைக்கிறீங்க 2 ஆடு மொத்தமா வாங்கி கொடுக்க முடியல, கூட்டு குர்பானி இருக்கு அப்படிங்கிற கூட்டு குர்பானி கொடுக்கலாம். ஆனால் அக்கீகான்னு சொல்லி கொடுக்கணும். குர்பானியை பொறுத்தவரை அக்கீகான்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி கொடுக்க நேரத்தில் அங்கே கூட ஒரு சட்டம் இருக்கிறது, குர்பானின் பங்கு கூடுதலாக அக்கீகாவின் பங்கு குறைவாக இருந்தால் 2ம் கூடும். அதனால நீங்க சொல்லி கொடுக்கணும். உதாரணம் 7 பங்கு இருக்கா இல்லையா, 4 பங்கு குர்பானி 3 பங்கு அக்கீகாவாக இருந்தா கூடும். ஆனா இதுக்கு மாற்றமாக ஆகி போச்சு, அக்கீகாவின் பங்கு கூடுதலாக குர்பானி பங்கு குறைவாக இருந்தால் அது நிறைவேறாது. குர்பானி கொடுக்கிறவங்களுக்கு சட்டங்கள் தெரியும், தெரியாட்டாலும் அவங்க கேட்டுக்கிறோம். சரி, இப்படி சில குர்பானின் பங்கு என்ன செய்றாங்க, குர்பானி சொல்றாங்க, அக்கீகா சொல்லிட்டு 5வது. 6வதா என்ன சொல்றாங்கன்னா சதக்கத்தும் ஜாரியா. சதக்கத்தும் ஜாரியாண்டா நம்முடைய மௌத்துக்கு பிறகும் கூட நமக்கு நன்மை தரக்கூடிய ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியுமானால் நாம் செய்துவிட வேண்டும். ஏன்னா என்னைக்கு எப்போதும் நினைக்கிறாங்க, நம்ம கடைசி காலத்தில் பிள்ளைகிட்ட கையேந்தக்கூடாது, நம்ம தன் நிறைவாக இருக்கிறதாக பெற்றோர் நினைக்கிறார்கள், தப்பே அல்ல. கடைசி காலத்திலே பெற்றோரிடத்திலே கூட கையேந்தாத அளவு அல்ல நம்மை வைக்கிறான் என்று சொன்னால் பாக்கியசாலிகள். பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது வேறு. ஆனா பிள்ளைகளிடத்திலே கூட நாம் கையேந்த கூடாது என்று நான் கூட அல்லாட்ட கேட்பேன். அல்லாஹ் பணத்துக்கும் பணிவிடைக்கும் என் பிள்ளையிடம் கூட நான் தேவையாக கூடாது, எந்த மனிதத்தை நான் தேவையாக கூடாது அல்லாட்ட கேட்பேன். அல்லாஹ் இதுவரைக்கும் யாருக்குமே தேவையாக விடவில்லை. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சதக்கத்தும் ஜாரியா என்று சொன்னால், எப்படி கடைசி காலத்தில் நம் யாருக்கும் தேவையாக கூடாது என்பதாக நாம் நினைக்கின்றோமோ, கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்து ஓத்தாக நினைக்கின்றோமோ, அதே மாதிரி நம்முடைய ஓத்துக்கு பிறகும் கூட நமக்கு நன்மைகள் சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சிடணும். பிள்ளைகள் பெற்றோருக்காக துவா செய்து சிறப்பிற்குரியது. ஆனா இன்னைக்கு நம்ம